எமது இலங்கை நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த கட்ட அதிரடி ஆட்சி நடவடிக்கை பற்றி இன்று பார்க்க போகிறோம். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம் வழங்கப்பட போகிறதாம். யார் இந்த 250 பேரும்? இந்த 250 பேரும் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம். கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை கூடிய விலைக்கு விற்பனை செய்யும் கடைக்காரர்கள், அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை மட்டும் வாங்கும் நடத்துனர்கள், போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள், அரச அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்கழிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச அதிகாரிகள், சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள், அரச அலுவலகங்களில் கூடியதாக 30 நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள், அலுவலகம் ஒன்றிலிருந்து அல்லது பொது மகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடியதாக 14 நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள், நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள், கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள், பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள், வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடத்தில் வெற்றிலையை உமிழ்வோர், மது போதையில் பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூஷண வார்த்தைகள் கொட்டுவோர், போக்குவரத்து விதிமீறலுக்காக இலஞ்சம் வாங்கும் போலீசார், போக்குவரத்து விதியை மீறும் போலீசார் என 100 ஏற்பாடுகள் உள்ளனவாம். இத்தகையோரை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர். இதற்காக வேலை இழப்பு, நஷ்ட ஈடு, சிறை தண்டனை போன்றவற்றை அனுபவிக்க நேரிடுமாம். இந்த 250 பேரும் யாரென்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்குள் கூட ஒருவரை ஒருவர் தெரியாது. இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்களாம். மற்றும் உடனடியான நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எங்கள் இளைஞர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.